ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு சூப்பரான ஒரு எக் பிரியாணி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்க திரும்ப திரும்ப விரும்பி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, நம்ம அரிசி எந்த அளவு போடுறோமோ அதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்து ஒரு பேனில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு. அடுத்து 2 பெரிய வெங்காயம், அதை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 3 முட்டையை ஒரு சைடில் வேக வச்சிடலாம், அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து பச்சை மிளகா, அடுத்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர், அதையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா ஒரு கை அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். அடுத்து வெறும் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அதை கழுவி ஊற வச்சுட்டேன். அதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதித்த உடனே கழுவி வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதி வரட்டும். அதுக்குள்ளே சைடில் முட்டையை வேக வச்சுருந்தோம்ல, அதை ரவுண்டாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு தோசைக்கல்லில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க இதை. அதுக்கடுத்து நம்ம முட்டையை வச்சதுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீடில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வு. இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு போட்டு எடுத்திங்கன்னா முட்டை நல்லா மசாலா வாசத்தோடு சூப்பராக இருக்கும். அந்த நெய் வாசமும் சேர்ந்து வரும். அவ்வளோதான். இந்த சாதம் நல்லா கொதித்து அரிசி மேலே வந்திருக்கும், தண்ணி அடியில் இருக்கும். அந்த ஸ்டேஜில் முட்டையை போட்டு மேலே அப்படியே அடுக்கின மாதிரி வச்சுக்கோங்க முட்டையை. ஒரு விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சாதம் சூப்பராக வந்துடும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்படி எடுத்தோன்னா இந்த சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்.